ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியணுன்ற பேசிக்ஸ் எல்லாமே ஒரு 3 ஸ்டெப்ஸில் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஆரி கிளாஸஸ் எடுக்கும்பொழுது எப்படி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். செகண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, நம்ம வரைஞ்சி வச்சுருக்க டிசைனை எப்படி இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைனில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆரி ரிங்கில் இந்த மாதிரி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு ஸ்லீவ் தான் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் 2 ஸ்லீவுமே ஒரே முறை நம்ம ஃபிக்ஸ் பண்ண கிளாத்லேயே எப்படி போடுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு முதல்ல நான் சம்பாதிச்சேன். ஆரி ஒர்க் மூலயமா நான் சம்பாதிச்ச அந்த காசில் நான் ஒரு கோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அது என்ன கோல்டு, அது என்ன டிசைன் எல்லாமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஆரி ரிங்கில் இந்த மாதிரி லாக் ஆப்ஷன் வர மாதிரி ஒரு ரிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ரிங் இது தான். இந்த பெரிய ரிங்கில் இந்த மாதிரி லாக் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கழட்டிட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த சின்ன ரிங் எடுத்துக்கலாம். இந்த சின்ன ரிங் எடுத்துகிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்டில் நம்ம எங்கே வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோமோ அதுக்கு கீழே இந்த ரிங்கை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம எங்கே டிசைன் பண்ண போகிறோமோ அதுக்கு நேராக இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பெரிய ரிங் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் கிளாத்தை நம்ம இழுக்க முடியாது. கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு ஓரத்தில் இந்த சைடில் இப்படி இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் இழுத்தா நம்மளுக்கு கிளாத் டேமேஜ் ஆகுதுன்றதை பாருங்கள். சைடில் இழுக்கும்போது எனக்கு இங்கே டேமேஜ் ஆகுது. அதுவே நம்ம நேராக இழுக்கும்போது கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இழுக்கும்பொழுது நமக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை அந்த டைரெக்ஷனில் வந்து இழுத்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த ப்ளவுஸ் பீட் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ப்ளவுஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கஸ்டமர் ப்ளவுஸ்லாம் வாங்கி பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து இழுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக இழுத்துறாதீங்க, அந்த மேலே இருக்கிற ரிங் வெளியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த டைரெக்ஷனில் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்ததோ அந்த டைரெக்ஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளாத்தை இப்படி இழுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே நம்ம எந்த டைரெக்ஷனில் இழுத்தோமோ அதுக்கு மேல் சைடில் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நம்ம டைட் பண்ணலாம். பொறுமையாக டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் நமக்கு டேமேஜ் ஆச்சு இல்லை, ஒரு பக்கம் இழுக்கும்போது அந்த பக்கம் வந்து சும்மா ஒரு க்ரிப்காக லைட்டாக இழுத்தா போதும். ரொம்ப இழுத்துற வேண்டாம். அந்த பக்கம் லைட்டாக அந்த க்ரிப் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த லாக் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரம் சவுண்ட் வந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டைரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நோட்டு இருக்கோ அதை நீங்கள் கீழே வந்து இந்த ரிங்குக்கு கீழே வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறது வந்து ஒழுங்காக அதில் பதியணும், நல்லா டார்க்காக ட்ரேஸ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த நோட்டு வைக்கிறோம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயே உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ட்ரேசிங் ஷீட் எடுத்திருக்கேன், ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். ஒயிட் கார்பன் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற கடையில் நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து ட்ரேசிங் ஷீட்டில் தான் வந்து மார்க் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பரு இல்லை ஒயிட் ஷீட்டு இந்த மாதிரி என்ன இருக்கோ அதில் தான் நான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த ஒயிட் கார்பனை வச்சுட்டு மேலே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணாமல் பண்ணால் நமக்கு அது நகர்ந்துடும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு கரெக்டாக நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை அழகாக அக்யூரேட்டாக அதே மாதிரி நம்மளால் வரைய முடியும். அதே மாதிரி
ஒரு முறை கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போதே 2 ஸ்லீவுமே போடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தடில் கீழே அந்த ஒயிட் கார்பன் வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த பேப்பரை வச்சு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, ஆஃப் ஸ்லீவ் மட்டும் தான் இந்த மாதிரி 2மே ஒரே முறை நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அதில் நம்ம போட முடியும். எல்போ ஸ்லீவ்லாம் போடணுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நான் ஒயிட் பென்சில் வச்சு நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. 3rd ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ 3rd ஸ்டெப் வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜரி த்ரெட் கொடுத்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு 2 லைன் நம்ம கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே ஒரு 2லேருந்து ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஆரி கிளாஸஸில் எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடணும், எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரேஸ் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோஸாக நான் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லைனில் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 பீடுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு 3 to 4 பீட்ஸ் நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அது வந்து நீங்கள் இப்போ போடும்போது உங்களுக்கு பார்க்க கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாத்தை வந்து அந்த ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் 2 பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைனாக நம்ம கொடுத்துருக்க ஜரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த செகண்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அதை அப்படியே வச்சு டைரெக்டாக உங்களால் ஸ்டிச்சஸ் போட முடியும்னாலும் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து பிகினர்ஸ்க்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் முதல்ல வந்து நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த க்ளூ போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது தேர்ட் லைன் போகலாம். தேர்ட் லைன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பீடை வச்சு நம்ம இந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக கொடுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். சுகர் பீட்ஸ்க்கு 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க இல்லையா? இது வந்து ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஸ்டிச்சஸ் போடுங்க. சுகர் பீட்ஸ் மாதிரியே இதையும் 2 பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக ஒரு அழகாக வராது. நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 4th லைன் போகலாம். 4th லைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஆகட்டும். அந்த கேப்பில் 5th லைன் போகலாம். 5th லைனில் மறுபடியும் இந்த மாதிரி 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். 5th லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6th லைன் போகலாம். 6th லைனில் நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸை ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் நம்ம கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி 2 பீடாக கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த 6th லைன் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 7th லைன், இந்த 7th லைனில் 3 mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த 7th லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த ஸ்டோன் செயினுக்கு மேலேயே வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 இல்லை 3 ஸ்டோனுக்கு சென்டரில் வர மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம 2 ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2த்துக்கு மேலேயுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ 9th ஸ்டெப் போகலாம். 9th ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா, 8th ஸ்டெப்பில் நம்ம போட்டிருக்க அந்த 3 mm ரவுண்ட் பீட்க்கு மேலே ஒரு 2 பீடுக்கு சென்டரில் ஒரு 3 mm ரவுண்ட் பீட் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீடுக்கு நடுவில் 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அதுக்கு அடுத்த 2 பீடுக்கு சென்டரில் 3 mm ரவுண்ட் பீட் வர மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போங்க. இந்த 9th லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது
10th ஸ்டெப் போகலாம். 10th ஸ்டெப்பில் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸை நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 பீட்ஸ்க்கு சென்டரில் ஒரு லைன் வரா மாதிரி நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த 3mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 3 பீடுக்கு நடுவில் ஒரு லைன் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நீங்கள் போட்டு இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம போட வேண்டிய லைன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க லைன்ஸில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் கேப் வந்து 1 inch வரா மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கோல்டு கலரில் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டரில் இருக்க கேப் வந்து 1 inch வரும். அந்த மாதிரி டேப் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதோட கேப் வந்து 1 inch. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டரில் இருக்க கேப் வந்து 1 inch. உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, அந்த ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அங்கே ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனை வந்து ரொம்ப நெருக்கி கொடுக்காதீங்க. அந்த ஸ்டோனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். இல்லைனா அது கொஞ்சம் ட்ரை ஆகுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூக்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சுகர் பீட்ஸை நீங்கள் கொடுக்கணும். இப்போ தேர்ட் ஸ்டெப் போகலாம். தேர்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 4 பக்கமும் மேலே கீழே 2 பக்கம் சைடில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த 3mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே கொடுத்தேன், அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் 2 பக்கம் சைட்லேயும் வந்து இந்த மாதிரி 3mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்து நார்மலாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இந்த 4 பீடுக்கு சென்டரில் இருக்குது இல்லையா, இந்த கேப்லலாம் ஒரு ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒவ்வொரு லைனாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது என்ன நீங்கள் நோட் பண்ணணுன்னா, நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதுக்கு ரொம்ப கேப்பும் விடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கியும் போடாத அளவுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் பீட் கிட்ட சுகர் பீட்ஸ் போயிட்டு அந்த இடத்துல நிற்கணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் கீழே அந்த லைனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு என்னென்ன டாபிக்ஸில் வீடியோ வேணுமோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட இந்த ஸ்லீவ் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆரி ஒர்க் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் வாங்கின அந்த காசில் நான் ஒரு கோல்டு எடுத்திருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். ரொம்ப பெருசாக எதுவும் நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஆர்டர்லேருந்து ஒரு 2-3 ஆர்டர் மட்டும் அதோட காசை மட்டும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காசில் இந்த மாதிரி 2 கிராமில் ஒரு $1 எடுத்திருந்தேன். இது என் பையனுக்காக நான் எடுத்த ஃபஸ்ட்டு கோல்டு இது தான். உண்மையாகவே நானே சம்பாதிச்சு நான் எடுத்த ஒரு சின்ன கோல்டுனா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி உங்கள் கையால் நீங்கள் சம்பாதிச்ச பைசாலேருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.